தமிழகத்திலிருந்து நீட், ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஇஆர்டி புக்ல இருந்து லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல பிசிக்ஸ்ல ரே ஆப்டிக்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ற டாபிக். ஸோ ஆரம்பிச்சு 4 பார்ட் இது வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு 5th பார்ட். ஓகே. ஸோ லைவ்ல யாராவது இருந்தீங்கன்னா ஸ்க்ரீன் விசிபிளா இல்லையான்னு சொல்லுங்க. மோரோவர் இந்த பார்ட்டோட இந்த லெசன் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஃபைன். Okay. The microscope. A simple magnifier or microscope is a converging lens of small focal length. So, சிம்பிளா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேக்னிஃபையரா இருந்தாலும் சரி, மேக்னிஃபையிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பூத கண்ணாடின்னு சொல்லி நம்ம ஊர்ல நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் சரி, அல்லது மைக்ரோஸ்கோப்பா இருந்தாலும் சரி, இது எல்லாமே என்ன அப்படின்னா கன்வர்ஜிங் லென்ஸ் ஆஃப் ஸ்மால் ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய கன்வர்ஜிங் லென்ஸால தான் இது உருவாச்சுன்னு சொல்றாங்க. In order to use such a lens as a microscope. So இந்த மாதிரி லென்ஸை நம்ம மைக்ரோஸ்கோப்பா யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி the lens is held near the object. அந்த லென்ஸ் நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட்க்கு நியரா வைக்கணும். One focal length away or less. ஸோ இன்னொரு ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்குன்னா அதுக்கு கிட்டக்கையோ அல்லது தூரக்கையோ இருக்கலாம். அந்த ஐ இஸ் பொசிஷன்டு க்ளோஸ் டு த லென்ஸ் ஆன் த அதர் சைடு. ஸோ ஒரு பக்கம் ஆப்ஜெக்ட் இருக்கு, இன்னொரு பக்கம் என்னன்னா நம்ம கண்ணை என்ன பண்ணணும்னா அதுக்கு ரொம்ப நியரரா க்ளோஸ் டு த லென்ஸ் ஆன் த அதர் சைடு, இன்னொரு பக்கம் நியரரா கொண்டுட்டு போகணும்னு சொல்றாங்க. த ஐடியா இஸ் டு கெட் அன் erect, magnified and virtual image of the object at a distance so that it can be viewed comfortably. ஓகே. ஸோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல வர்ச்சுவல் இமேஜ் கிடைக்கும், பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல உண்மையிலேயே அந்த ஆப்ஜெக்டுடைய இமேஜ் கிடைக்கும் இல்லையா? ஸோ நம்ம கண்ணை கிட்டக்கு கொண்டுட்டு போகும்போது, தூரக்க கொண்டுட்டு வரும்போது, அல்லது கண்ணை கிட்டக்கு கொண்டுட்டு போக தேவையில்ல, கண்ணுக்கு அந்த லென்ஸை கிட்டக்கையோ தூரக்கையோ நகர்த்தும் போது அப்போ அது மூலியமா நம்மளால என்ன பண்ண முடியும்னா இமேஜை பார்க்க முடியும்னு சொல்றாங்க. கம்ஃபர்டபிளி. தட் இஸ் அட் 25 சென்டிமீட்டர் ஆர் மோர். ஸோ ஒரு 25 சென்டிமீட்டரோ இல்லை அதை விட அதிகமாகவோ இருந்தால் நம்மளால செய்ய முடியும். இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் எஃப். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எஃப்ன்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா த இமேஜ் இஸ் அட் இன்ஃபினிட்டி. ஸோ அதோட இமேஜ் எனக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா இன்ஃபினிட்டியில கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்போ டைரக்டா பார்க்காம அதை வேற ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஃபைன். However, if the object is at a distance slightly less, ஓகே, எஃப்ன்ற டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஃபோக்கஸ் பாயிண்ட், ஃபோக்கஸ்ல இல்லாம அதை விட கம்மியா இருக்கு ஒரு கட்டத்துல. சரி, இங்க சில இமேஜஸ் கொடுத்துருக்காங்க, இந்த இமேஜஸ் பத்தி அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸ்லைட்லி லெஸ் தேன் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ். ஸோ லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த்தை விட கம்மியான டிஸ்டன்ஸ்ல அந்த இமேஜ் இருந்துச்சுன்னா, ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா, த இமேஜ் இஸ் வர்ச்சுவல் அண்ட் க்ளோசர் தேன் இன்ஃபினிட்டி. அப்ப அந்த இமேஜ் எனக்கு என்னவா இருக்குன்னா ரியலா இருக்காது, வர்ச்சுவல் இமேஜா இருக்கும், பட் க்ளோசர் டு தேன் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டியில இருக்கிறத விட கொஞ்சம் கிட்டக்கே கிடைக்கும்னு சொல்றாங்க. Fine. Although the closest comfortable distance for viewing the image is when it is at the near point, distance d is equal to approximately 25 cm. So distance exactா ஒரு 25 cm கிட்ட இருந்துச்சுன்னா அப்போ எனக்கு என்ன ஆகும்னா ரொம்ப கம்ஃபர்ட்டா அந்த இமேஜை என்னால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. It causes some strain on the eye. ஸோ இது எனக்கு என்ன பண்ணுன்னா ஐல கண்ணில் சில ஸ்ட்ரெயினை உருவாக்கும்னு சொல்றாங்க, ஸ்ட்ரெஸ்ஸையோ ஸ்ட்ரெயினையோ உருவாக்கும்னு சொல்றாங்க. Therefore, the image formed at infinity is often considered most suitable for viewing by the relaxed eye. அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் உருவாகாம இருக்கணும், ஸ்ட்ரெஸ் உருவாகாம இருக்கணும், கண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாம இருக்கணும்னா நம்ம ரிலாக்ஸ்ட் ஐ, சாதாரண இயல்பான கண்ணை சுருக்கியோ அல்லது உத்தோ கவனிக்காமல் சாதாரணமா பார்க்கணும்னா இமேஜ் இன்ஃபினிட்டியில இருக்கிறதே நல்லதுதான் சொல்றாங்க. The image formed at infinity is often considered most suitable. ஸோ நம்மளுக்கு மோஸ்ட் சூட்டபிள் இமேஜ் எங்க கிடைக்கும் அப்படின்னா இன்ஃபினிட்டியில கிடைச்சா நல்லது. Fine. We show both cases. The first in figure 9.23a and the second in figure 9.23b and c. So first case என்ன, ஒரு இமேஜ் கிடைக்கணும், எங்க கிடைக்குதுன்னு பாருங்க. ஐ ஃபோக்கஸ்ட் ஆன் நியர் பாயிண்ட். ஸோ ரொம்ப நியரர் பாயிண்ட்ல, அதாவது இங்க எஃப் இருக்கு இல்லையா, ஃபோக்கஸ், அதுக்கு நேரராகவே ஆப்ஜெக்ட் இருக்கு, நான் அதை பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு அதனுடைய இமேஜ் இந்த இடத்துல கிடைக்குது. சரியா? ஃபைன். பி பாருங்க, இன்ஃபினிட்டியில இல்லாம இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நான் இந்த டிஸ்டன்ஸ்ல பார்க்குறேன். ஹெச்ன்றது ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், நான் அதை பர்டிகுலர் தீட்டான்ற ஆங்கிள் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது இந்த டிஸ்டன்ஸுடைய வேல்யூ 25 சென்டிமீட்டருக்குள்ளார இருந்துச்சுன்னா என்னால் ஓரளவுக்கு பார்க்க முடியும். ஃபைன். சி என்ன இருக்கு,
ஓகே, ஏவும் பியும் இங்க படிச்சுட்டு அப்புறமா நம்ம சிஏ சொல்லலாம். The magnifying lens is located such that the image is at the near point. ஓகே, நியர் பாயிண்ட்க்கு என்னுடைய பாயிண்ட்டுக்கு ரொம்ப நியரரா இருக்கு இமேஜ். அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த மேக்னிஃபைங் லென்ஸ் இப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்றாங்க ஏன்றது. பி என்றது என்ன சொல்றாங்கன்னா ஆங்கிள் சப்டாண்டர்ட் பை த ஆப்ஜெக்ட் இஸ் த சேம் ஆஸ் தட் ஆஃப் த நியர் பாயிண்ட். ஸோ நியர் பாயிண்ட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் அந்த ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அப்போ அதை தான் நம்ம இங்க கொடுத்துருக்காங்க பி டயக்ராம் ஆங்கிள் மட்டும். சி த ஆப்ஜெக்ட் நியர் த ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் த லென்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட் எங்க இருக்குன்னா ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கு ரொம்ப நேரரா இருக்கு. அப்படி இருக்கும்போது focal point of the lens, the image is far off but closer than infinity. இன்ஃபினிட்டியை விட கிட்டக்க ஆனா ரொம்ப தூரக்க அந்த இமேஜ் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படி தெரியறது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மேக்னிஃபையிங் அப்படின்னு சொல்றோம். ஒரு இமேஜ் பெருசா தெரியறதுக்கு காரணம் இதுதான். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபைன். ஐ ஃபோக்கஸ் தட் இன்ஃபினிட்டி. ஃபோக்கஸ்ல தான் நம்ம ஐ மீன் இன்ஃபினிட்டியில தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் நம்மளுடைய ஐ. ஆனா இமேஜ் எனக்கு என்னவா இருக்கும்னா ரொம்ப என்லார்ஜா தெரியும். ஃபைன். The linear magnification M for the image formed at the near point D. D என்ற பாயிண்ட்டுக்கு நேரரா ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா by a simple microscope can be obtained by using the relation. ஸோ இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ல மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ தூரம் நடக்கும், எவ்வளோ தூரம் அது மேக்னிஃபை ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள் M is equal to U by V by U, that is V into 1 by V minus 1 by F. ஸோ யூக்கு பதிலாக அந்த ஃபார்மை நம்ம எழுதுறோம், which is equal to 1 minus V by F அப்படின்னு சொல்லலாம். இதையும் சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்றாங்க 1 minus V by F. ஸோ V ஆல மல்டிபிள் பண்ணும்போது V by V கேன்சல் ஆயிடும், 1 இருக்கும். மைனஸ் இங்க 1 by F ன்றது V by F மாறிடும். ஸோ 1 minus V by F. ஓகே, M மேக்னிஃபிகேஷன் வேல்யூ. நவ் அக்கார்டிங் டு அவர் சைன் கன்வென்ஷன் V இஸ் நெகட்டிவ். இதுல பாத்தீங்கன்னா தெரியும் V ன்றது என்னவா இருக்கு, நெகட்டிவா இருக்கு. அண்ட் இஸ் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் டு D. அது D உடைய மேக்னிடியூடுக்கு ஈக்குவலாகவும் இருக்கு. Thus the magnification is M is equal to 1 plus D by F. இங்க 1 minus V by F ன்னு இருக்கு மேக்னிஃபிகேஷன். அப்போ சைன் கன்வென்ஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1 plus D by F ன்னு கிடைக்குது. சின்ஸ் D is about 25 cm. D ன்றது டிஸ்டன்ஸ், அதை என்ன சொல்லிருக்காங்கன்னா 25 cm ன்னு சொல்லிருக்காங்க. To have a magnification of 6, one needs a convex lens of focal length F is equal to 5 cm. So focal length F உடைய வேல்யூ 5 cm இருக்கிற ஒரு லென்ஸ் எடுத்துக்கிட்டா அப்போ அங்க டிஸ்டன்ஸ் 25 சென்டிமீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை இது என்ன பண்ணும் அப்படின்னா 6 டைம்ஸ் மேக்னிஃபை பண்ணி காமிக்கும், 6 மடங்கு மேக்னிஃபை பண்ணி காமிக்கும்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகே, நோட் தட் M is equal to H prime slash H, where H is the size of the object and H prime is the size of the image. Okay, so magnification value ரேஷியோக்கு ஈக்குவல், இமேஜ்க்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ரேஷியோக்கு. ஸோ ஹெச் ப்ரைம்ன்றது என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைஸ் ஆஃப் த இமேஜ். எனக்கு கிடைக்கிற இமேஜுடைய சைஸை ஹெச் ப்ரைம்னும் அந்த ஆப்ஜெக்டுடைய ரியல் ஆப்ஜெக்டுடைய ஹைட்டை ஹெச்னு எடுத்திருக்காங்க. இமேஜ்க்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஹைட் டிஃபரன்ஸை என்ன பண்ணியிருக்காங்க மேக்னிஃபிகேஷன் எம்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ த ரேஷியோ ஆஃப் த ஆங்கிள் சப்டெண்டட் பை த இமேஜ் டு த சப்டெண்டட் பை அன் ஆப்ஜெக்ட். ஸோ இமேஜ்க்கு எவ்வளோ ஆங்கிள் இருக்கு, ஆப்ஜெக்ட்க்கு எவ்வளோ ஆங்கிள் இருக்கு, இதுக்கு நடுவில் இருக்கிற ரேஷியோவும் இதே தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஹெச் பிரைம் பை ஹெச் உடைய வேல்யூ இமேஜ் உடைய ஹைட்டுக்கும் ஆப்ஜெக்டுடைய ஹைட்டுக்கும் உள்ள ரேஷியோ, அதை நம்ம மேக்னிஃபிகேஷன் சொல்லலாம். ஆர் இதே திங் நம்ம எப்படி சொல்லலாம்னா இமேஜுக்கு எவ்வளோ ஆங்கிள் இருக்கு, ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ ஆங்கிள் இருக்கு, இது இடத்துக்கு உள்ள ரேஷியோவும் சொல்லலாம். இஃப் பிளேஸ் தட் டி ஃபார் கம்ஃபர்டபிள் வியூவிங், நோட் தட் திஸ் இஸ் நாட் த ஆங்கிள் ஆக்சுவலி சப்டெண்டட் பை த ஆப்ஜெக்ட் அட் த ஐ. ஸோ நம்ம கண்ணில இருந்து பார்க்கக்கூடிய ஆங்கிள் இது கிடையாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். விச் இஸ் ஹெச் பை யூ. ஸோ அது எவ்வளோன்னு கேட்டா ஹெச் பை யூக்கு ஈக்குவலா இருக்கும். What a single lens simple magnifier achieves is that it allows the object to be brought closer to the eye than D. ஸோ டின்ற பாயிண்ட்ல இல்லாம நம்ம கண்ணுக்கு ரொம்ப நியரரா அந்த ஆப்ஜெக்டுடைய இமேஜை கொண்டுட்டு வருது. நல்லா புரிஞ்சுக்கணும், ஆப்ஜெக்டை கொண்டுட்டு வரல, allows the object to be brought closer to the eye than D. ஆப்ஜெக்டுடைய இமேஜை நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா மேக்னிஃபை பண்ணி டியை விட கிட்டக்க கொண்டுட்டு வந்து காமிக்குது. ஃபைன். ஒரு சிங்கிள் லென்ஸ் சிம்பிள் மேக்னிஃபையரா இருந்தா அது இதை தான் அச்சீவ் பண்ணுது. ஓகே, we will now find the magnification when the image is at infinity. ஓகே, ஸோ இமேஜ் இன்ஃபினிட்டில இருந்துச்சுன்னா அப்போ மேக்னிஃபிகேஷன் எப்படி இருக்கும்? ஃபைண்ட் த மேக்னிஃபிகேஷன் when the image is at infinity. In this case we will have to obtain the angular magnification. ஸோ முன்னாடி நம்ம பார்த்தது என்னன்னா சிங்கிள் ஆப்ஜெக்டை வச்சு சிங்கிள் மேக்னிஃபிகேஷன்ல
நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா லீனியர் மேக்னிஃபிகேஷன் சொன்னோம். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு இமேஜ் இன்ஃபினிட்டில இருக்கு, அதை நம்ம பார்க்கணும்னு நினைச்சா, மேக்னிஃபை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சா ஆங்குலர் மேக்னிஃபிகேஷனை யூஸ் பண்றோம். சப்போஸ் த ஆப்ஜெக்ட் ஹேஸ் எ ஹைட் h, ஓகே, அந்த ஆப்ஜெக்ட் hன்ற ஹைட்ல இருக்கு. The maximum angle it can be subtend and be clearly visible without a lens is when it is at the near point. So near point க்கு நேரரா இருந்தா மட்டும்தான், நியர் பாயிண்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ல இருந்தா மட்டும்தான் மேக்னிஃபிகேஷன்னா ஜூம் பண்ணி காமிக்கிறதுப்பா, என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறது, ஒரு பொருளை பெருசாக்கி காட்டுறது, அதுக்கு பேர் தான் மேக்னிஃபிகேஷன். தமிழ் ஒரு வேர்டுக்கும் மீனிங் சொல்லணுமா? மேக்னிஃபையிங் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. சரி, நீங்க என்ன பண்ணணும்னா வீடியோஸை ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து பார்க்கணும். இது 5th பார்ட், இதோட இந்த சாப்டர் முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து பார்த்தா தான் புரியும். சரியா? மேக்னிஃபிகேஷன் மீன்ஸ் என்லார்ஜிங் த ஆப்ஜெக்ட். ஒரு இமேஜ், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்டோடைய இமேஜை நான் என்ன பண்ணேன்னா பெருசாக்கி பார்க்குறேன், அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லணும். அந்த ஃபினாமினனுக்கு பேரு. ஓகேவா? Fine. And be clearly visible without a lens is when it is at the near point, that is a distance d. The angle subtended is then given by, so எவ்வளோ angle subtend ஆயிருக்கும் அப்படின்னா tan theta is equal to h by d approximately equal to theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ h by d உடைய வேல்யூ கிட்டத்தட்ட tan theta ஈக்குவலா இருக்குன்னா, அப்போ இந்த தீட்டாவுடைய வேல்யூ ரொம்ப ரொம்ப ஸ்மாலா இருக்கு, அதனால தான் tan 0 0ன்னு சொல்ற மாதிரி இங்க theta d ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப h by d உடைய வேல்யூ கிட்டத்தட்ட எதுக்கு ஈக்குவலா இருக்கு? theta d க்கு ஈக்குவலா இருக்கு, தீட்டாவுக்கு. ஓகே, now we find the angle subtended at the eye by the image when the object is at a u. So object எப்ப uன்ற பாயிண்ட்ல இருக்கோ அப்போ அந்த இமேஜ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். From the relations h cap by h is equal to m which is equal to v by u. So இமேஜ் உடைய ஹைட்டை நம்ம h cap ன்னு சொல்லுவோம், ஆப்ஜெக்ட் உடைய ஹைட்டை h ன்னு சொல்லுவோம். இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் m ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப h cap by h is equal to m which is equal to v by u. We have the angle subtended by the image tan theta I is equal to, so incident அப்படின்ற ஆங்கிளுக்காக, இன்சிடென்ட் ஆங்கிளுக்காக I கொடுத்துருக்காங்களா, இமேஜ் உடைய ஆங்கிளுக்காக I கொடுத்துருக்காங்க. So tan theta I is equal to h cap by minus v which is equal to h by minus v into v by u. Okay, fine, which is equal to h by minus u. இதை simplify பண்ணா v cancel ஆயிடும், h by minus u approximately equal to theta. The angle, okay, h capன்றதுக்கு பதிலா தான் அவங்க என்ன எழுதிருக்காங்கன்னா h v by u அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Find the angle subtended by the object when it is at u is equal to minus f. So u உடைய வேல்யூ எப்ப minus f க்கு ஈக்குவலா இருக்கும் அப்போ இந்த ஆங்கிள் சப்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஆப்ஜெக்ட்க்கு. theta is equal to h by f. So இந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணி h by f ன்னு சொல்றோம். As is clearly from figure 9.23c, the angular magnification is therefore, angular magnification கான டேர்ம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா m is equal to theta I by theta o, ஆரிஜின்ல இருந்து இருக்கக்கூடிய தீட்டாவுக்கும் இமேஜ் உடைய தீட்டாவுக்கும் உள்ள ரேஷியோ ஆர் d by f க்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. d ன்றது டிஸ்டன்ஸ் 25 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டோம், f ன்றது ஃபோக்கல். This is 1 less than the magnification when the image is at the near point. So image near pointல இருந்துச்சுன்னா அப்போ magnification value 1 விட கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. This is 1 less than the magnification. Okay, but the viewing is more comfortable and the differences in magnification is usually small. So magnificationல ரெண்டுத்துக்கும் நடுவுல எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னா ரொம்ப கம்மியான டிஃபரன்ஸ் தான் இருக்கு. அதே மாதிரி இங்க இருந்து பார்க்கிறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கு. viewing is more comfortable. So in subsequent discussion of optical instruments, microscope or telescope, we shall assume the image to be at infinity. So நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கிறோம், மைக்ரோஸ்கோப்பா இருந்தாலும் சரி, டெலஸ்கோப்பா இருந்தாலும் சரி, இது எல்லாத்துலயுமே இமேஜ் இன்ஃபினிட்டியில இருக்கிறதா அசியூம் பண்றோம். அப்படி அசியூம் பண்ணும்போது நம்மளுக்கு அதனுடைய மேக்னிஃபிகேஷன் வேல்யூ ரொம்ப அழகா தெரியும்னு சொல்றாங்க. ஃபைன். ஸோ இந்த பாயிண்ட் தான் மேபி இன்ஃபினிட்டி அப்ஜெக்டிவ். இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இதனுடைய சென்டர் எடுத்துக்கிட்டோம், ஆமாவா? சரி. ஸோ இங்க ஒரு லென்ஸ் இருக்கு, ஐபீஸ் இந்த இடத்துல இருக்கு. ஃபைன். யூன்றது என்னன்னா ஆப்ஜெக்ட்டுக்கும் சென்டர் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், எஃப்ன்றது என்னன்னா ஃபோக்கல் பாயிண்ட். ஓகே, ஆரிஜின்ல இருந்து இருக்கக்கூடிய ஃபோக்கல் பாயிண்ட், இதுதான் எஃப்.
தென் ஹெச் கேப்ன்றது இமேஜ். இந்த ஆப்ஜெக்டோடைய இமேஜ் இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. இன்வெர்டட் இமேஜா கிடைச்சிருக்கு. இது வர்ச்சுவல் இமேஜா ரியல் இமேஜா இது தெரியணும். அட் த சேம் டைம் நம்ம பார்வைக்கு எப்படி இருக்குன்னு தெரியணும். சரி. ரே டயக்ராம் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் இமேஜ் பை எ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம ஏற்கனவே நடத்தியிருக்கோம். சரிங்களா? மேக்னிஃபிகேஷன் டாபிக்ல வி எப்படி எழுதலாம், அதே மாதிரி ஹெச் கேப் இதெல்லாம் எப்படி எழுதலாம்ன்றத நம்ம சொல்லியிருக்கோம். மேக்னிஃபிகேஷனா என்ன, ஒரு ஆப்ஜெக்டை எங்க வைக்கிறோம், அதுக்கான ஃபர்ஸ்ட் யூனா என்ன, வினா என்ன, ஹெச் கேப்னா என்ன, ஹெச்னா என்ன, ஓகேவா? இமேஜுடைய ஹைட்டு, ஆப்ஜெக்டுடைய ஹைட் இது எல்லாத்தையும் பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதை போய் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? ஃபைன். A simple microscope has a limited maximum magnification less than or equal to 9. Okay. ஸோ சிம்பிளா ஒரு மைக்ரோஸ்கோப் எடுத்துக்கிட்டா அதனுடைய மேக்ஸிமம் மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ தான் இருக்குன்னா 9ம் அதை விட கம்மியாக தான் இருக்குன்னு சொன்னாங்க ஃபார் ரியலிஸ்டிக்ஸ் ஃபோக்கல் லென்ஸ். ஃபார் மச் லார்ஜர் மேக்னிஃபிகேஷன் ஒன் யூசஸ் 2 லென்சஸ். அப்போ அதை விட அதிகமாக மேக்னிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு லென்ஸை வச்சு பண்ண முடியாது, 2 லென்ஸோ 3 லென்ஸோ யூஸ் பண்ணி பண்ணலாம். ஒன் யூசஸ் 2 லென்சஸ் ஒன் காம்பவுண்டிங் த எஃபெக்ட் ஆஃப் த அதர். ஸோ ஒன்று இன்னொன்று என்ன பண்ணணும்னா காம்பவுண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன். திஸ் இஸ் known as compound microscope. அதனால இதை நம்ம என்ன சொல்றோம்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னு சொல்றோம். A schematic diagram of a compound microscope is shown in figure 9.24. இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இங்க காமிச்சேன். இதுதான் schematic diagram. ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்கும்னு நீங்க அசியூம் பண்ணிக்கலாம். உண்மையிலே இப்படி இருக்காது. சரியா? ஃபைன். The lens nearest to the object called the objective. ஸோ எந்த ஒரு லென்ஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு நேரரா இருக்கோ அந்த லென்ஸை என்ன சொல்றோம்னா ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்றோம். forms a real and inverted magnified image of the object. ஸோ பாருங்க, எனக்கு இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸ் மூலமா என்ன இமேஜ் கிடைக்குதுன்னா அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் எப்படி கிடைக்குதுன்னா ரியலா இருக்கு, இன்வெர்டடா இருக்கு, மேக்னிஃபைடு இமேஜா இருக்கு. ஸோ ரியல் இமேஜ் ஓகே, பட் அது இன்வெர்டடா கிடைக்குது, தலைக்கீழே கிடைக்குது. தென் மேக்னிஃபைடு அது அதை விட பெருசாவும் கிடைக்குது, ஆப்ஜெக்டோட சைஸை விட இது பெருசா இருக்கு. ஃபைன். திஸ் சர்வ்ஸ் as the object for the second lens. அப்ப செகண்ட் லென்ஸ்க்கு இந்த இமேஜ் தான் எனக்கு என்னவா இருக்குன்னா ஆப்ஜெக்டா ஆக்ட் ஆகுது. The eyepiece, which functions essentially like a simple microscope or magnifier, produces the final image. So இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு லென்ஸ் இருக்கு, ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், ஆப்ஜெக்ட்டுக்கு நேரா இருக்கு, அது மூலமா எனக்கு ஒரு இமேஜ் கிடைக்குது. அது ரியல் இன்வெர்டட் மேக்னிஃபைடு இமேஜ். அந்த இமேஜ் என்னவா இருக்குன்னா ஒரு ஆப்ஜெக்டா ஆக்ட் ஆகுது. எதுக்கு? செகண்ட் லென்ஸுக்கு, ஆப்ஜெக்ட் நம்ம கண்ணால் ஐபீஸ் பார்க்குற லென்ஸுக்கு. ஸோ அந்த லென்ஸ்ல எப்படி இருக்குன்னா எனக்கு ஒரு இன்வெர்டட் இமேஜ் திரும்ப கிடைக்குது. எனக்கு ஆக்சுவல் இமேஜ் ஒரிஜினல் டைரக்ஷன்லேயே கிடைக்கும். ஓகேவா? இன்வெர்ட் ஆகாம ரியலாவே இருக்கும். ஃபைன். which is enlarged and virtual. So இது virtual image ஆ இருக்கும். The first inverted image is thus near or at or within the focal plane of the eyepiece. So நம்ம eyepiece இருக்குல்ல அதனுடைய focal pointக்கு நேரரா அந்த inverted image கிடைக்கும்னு சொல்றாங்க. At a distance appropriate for final image formation at infinity or a little closer for image formation at the near point. So near pointக்கு நேரராவோ அல்லது இன்ஃபினிட்டிலயோ அந்த இமேஜ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Clearly the final image is inverted with respect to the original object. So என்ன சொல்றாங்கன்னா ஃபைனல் இமேஜ் அப்படின்றது ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் உடைய இன்வெர்டடா இருக்கும்னு சொல்றாங்க. Fine. We now obtain the magnification due to a compound microscope. The ray diagram figure 9.24 shows that the linear magnification due to objectives, namely h cap by h equals. So m is equal to h cap by h, which is equal to h prime. Okay, L by f naught அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்ன்றது என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, டிஸ்டன்ஸ் வேர் வி ஹாவ் யூஸ்டு த ரிசல்ட் tan பீட்டா இஸ் ஈக்குவல் டு h by f naught இஸ் ஈக்குவல் டு h prime by L அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹியர் h prime இஸ் த சைஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இமேஜ், த ஆப்ஜெக்ட் சைஸ் பீயிங் h. ஸோ ஆப்ஜெக்டுடைய சைஸ் என்னன்னா h, எனக்கு ஃபர்ஸ்ட் லென்ஸ் மூலியமா கிடைக்கக்கூடிய இமேஜை h கேப்னு சொல்றோம் அதனுடைய ஹைட்டை. அண்ட் f naught பீயிங் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ், ஆப்ஜெக்டிவ் லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த்தை f naughtன்னு சொல்றோம். The first image is formed near the focal point of the eyepiece. Second lens இருக்குல eyepiece, அதுக்கு அதனுடைய focal pointக்கு நேரா தான் first image கிடைக்குதுன்னு சொன்னாங்க. The distance L, that is the distance between the second focal point of the objective and the first focal point of the eyepiece.
okay, is called the tube length of the compound microscope. So ஒரு compound microscopeல first eyepiece லென்ஸுக்கும் செகண்ட் இருக்கிற ஆப்ஜெக்டிவ் லென்ஸுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸை தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா டியூப் லென்த் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புடைய டியூப் லென்த் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். As the first inverted image is near the focal point of the eyepiece. So first inverted image எனக்கு eyepiece உடைய focal pointக்கு நேரா கிடைக்குது. We use the result from the discussion above for the simple microscope to obtain the angular magnification ME due to it. So 9.39 எப்படி மாறி எழுதுறாங்கன்னு சொல்றாங்க. When the final image is formed at the near point is ME is equal to 1 plus D by FE அப்படின்னு எழுதலாம். 1 plus D by FE. When the final image is formed at infinity, the angular magnification due to the eyepiece is ME is equal to D by FE ன்னு சொல்றாங்க. ஸோ இதனுடைய வேல்யூ கிட்டத்தட்ட எதுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா D by FEக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. இதை ஆட் பண்ணாலும் அதே தான் வரும்னு சொல்றாங்க. ஆமாவா? இன்ஃபினிட்டியில் கிடைக்கிற இமேஜ்க்கு. Fine. Thus, the total magnification according to equation 9.33 when the image is formed at infinity is. So, infinity form ஆகக்கூடிய ஒரு இமேஜ்க்கு total magnification எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சொல்றோம். M naught into ME which is equal to L by F naught into D by F naught. Fine. So, இங்க இருக்கக்கூடிய term M naught objective magnification அதனுடைய வேல்யூவை நம்ம ஆட் பண்ணி இந்த டேர்மை சொல்றோம். இங்க எவ்வளோ இருக்குன்னா ஐபீஸ்ல இருக்கக்கூடிய மேக்னிஃபிகேஷனுக்கு டி பை எஃப் நாட் இருக்கு, எஃப்இ இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம இதை சொல்றோம். எல் பை எஃப் நாட் எஃப்ஓ ஆப்ஜெக்டிவ் மேக்னிஃபிகேஷனுடைய ஃபோக்கல் லென்த். ஸோ எல் பை எஃப்ஓ இன்டூ டி பை எஃப்இன்னு சொல்றோம். ஓகே, கிளியர்லி டு அச்சீவ் எ லார்ஜ் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் எ ஸ்மால் ஆப்ஜெக்ட், ஹென்ஸ் த நேம் மைக்ரோஸ்கோப். த ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஐபீஸ் ஷுட் ஹாவ் அ ஸ்மால் ஃபோக்கல் லென்த். ஸோ என்ன சொல்றான்னு பாருங்க, ஆப்ஜெக்டிவ் லென்ஸுக்கும் சரி ஐபீஸ்க்கும் நடுவில் ஃபோக்கல் லென்த் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு இன்னும் இமேஜ் ரொம்ப கிளியரா கிடைக்கும்னு சொல்றாங்க. In practice, it is difficult to make the focal length much smaller than 1 centimeter. So practically பாத்தீங்கன்னா 1 centimeter விட கம்மியா focal length இருக்கிற மாதிரி நம்மளால லென்ஸ் அல்லது மைக்ரோஸ்கோப்ஸை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். ஆல்சோ லார்ஜர் லென்சஸ் ஆர் ரெக்வயர்ட் டு மேக் எல் லார்ஜ். ஸோ லென்ஸை ரொம்ப லார்ஜா என்லார்ஜ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா கண்டிப்பா எல் வேல்யூ ஆயிடும், ரொம்ப அதிகமாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வித் அன் ஆப்ஜெக்டிவ் வித் எஃப் நாட் 1 சென்டிமீட்டர். ஸோ ஃபோக்கல் லென்த் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் உடைய ஃபோக்கல் பாயிண்ட் 1 சென்டிமீட்டர் இருக்கு. அண்ட் அன் ஐபீஸ் வித் ஃபோக்கல் லென்த் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர் அண்ட் எ டியூப் லென்த் இஸ் லென்த் ஆஃப் 20 சென்டிமீட்டர். த மேக்னிஃபிகேஷன் எவ்வளவுதான் கிடைக்கும்னா 250 டைம்ஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஸோ ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் உடைய ஃபோக்கல் பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னா 1 சென்டிமீட்டர்ல இருக்கு. அதே மாதிரி ஐபீஸ் உடைய ஃபோக்கல் லென்த் எவ்வளோ இருக்குன்னா 2 சென்டிமீட்டர் இருக்கு. அந்த டியூப் லென்த் எவ்வளோ இருக்கு, டி எவ்வளோ இருக்குன்னா கேபிட்டல் டி உடைய வேல்யூ ஓகே எல் உடைய வேல்யூ 20 சென்டிமீட்டர் இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஃபைன். Various other factors such as illuminations of the object contribution to the quality and visibility of the object. In modern microscope, multi-component lenses are used for both the objective and eyepiece to improve image quality by minimizing various optical aberrations, defects in lenses. ஸோ லென்சஸால ஏதாவது குறைபாடுகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்காக லென்சஸ் சில நேரத்தில் இன்வெர்டட் இமேஜ் வர்ச்சுவல் இமேஜஸை தப்பா கொஞ்சம் பிளர்ரா காமிக்கும். அப்படி காமிக்காம இருக்கிறதுக்காக டிஸ்டன்ஸை கம்மி பண்ண முடியாது. பட் என்னால் என்ன பண்ண முடியும்னா நிறைய லென்சஸை யூஸ் பண்ண முடியும். காம்போனன்ட் லென்ஸ்ல மல்டி காம்போனன்ட் லென்ஸ், ஒரு காம்போனன்ட் லென்ஸ் அது கூட இன்னொரு காம்போனன்ட் லென்ஸ் அது கூட இன்னொரு காம்போனன்ட் லென்ஸ் இந்த மாதிரி சேர்த்து என்னால் என்ன பண்ண முடியும், இமேஜை இன்னும் கிளியரா ரொம்ப பெர்ஃபெக்டா பார்க்க முடியும். எவ்வளோ வேணா மேக்னிஃபை பண்ணி இன்னும் கிளியரா பார்க்க முடியும்னு சொல்றாங்க. ஓகே ஃபைன். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே,
telescope. The telescope is used to provide angular magnification of distant objects. So distantல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டோடைய ஆங்குலர் மேக்னிஃபிகேஷனை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. இட் ஆல்சோ ஹேஸ் அன் அப்ஜெக்டிவ் அண்ட் அன் ஐபீஸ். ஸோ இதுலயும் என்ன இருக்குன்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸும் இருக்கும் ஐபீஸும் இருக்கும்னு சொல்றாங்க. ஒரு டெலஸ்கோப் எடுத்துட்டா அதுல ரெண்டு பக்கமும் ரெண்டு லென்ஸ் இருக்கும் இல்லையா? பட் ஹியர் த ஆப்ஜெக்டிவ் ஹேஸ் எ லார்ஜ் ஃபோக்கல் லென்த் அண்ட் எ மச் லார்ஜர் அபேச்சர் தேன் த ஐபீஸ். ஸோ ஐபீஸை விட ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப லார்ஜ் ஃபோக்கல் லென்த்ல இருக்குன்னு சொல்றேன். அதே மாதிரி அபேச்சரும் லார்ஜா இருக்குன்னு சொல்றாங்க. Light from a distant object enters the objective and a real image is formed. Okay. Light from a distant object. ஒரு டிஸ்டன்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் மேல பட்டு லைட் என்டர் ஆகுது. ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்ல என்டர் ஆகுது. And a real image is formed in the tube. ஸோ அந்த டியூபுக்குள்ளாரே ஒரு ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். இன்வெர்டடா இருக்கும் ஆனா இல்லையா? ஆஸ் இட்ஸ் செகண்ட் ஃபோக்கல் பாயிண்ட். அது என்ன பண்ணுன்னா செகண்ட் லென்ஸுக்கு என்னுடைய ஐபீஸ்க்கு ஒரு இமேஜை கொடுக்கும். அதாவது ஒரு ஆப்ஜெக்டா ஆக்ட் ஆகும். ஓகே, த ஐபீஸ் மேக்னிஃபைஸ் திஸ் இமேஜ் ப்ரொடியூசிங் எ ஃபைனல் இன்வெர்டட் இமேஜ். ஸோ நம்மளுடைய ஐபீஸ் என்ன பண்ணுதுன்னா ஃபைனலா ஒரு இன்வெர்டட் இமேஜை நம்மளுக்கு உருவாக்குது. The magnifying power m is the ratio of the angle beta subtended at the eye by the final image to the angle alpha which the object subtend at the lens or the eye. நம்மளுடைய கண்ணுக்கு அது எந்த ஒரு ஆங்கிள் வருது, அதுக்கும் அந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கு இல்லையா அதுல எவ்வளவு ஆங்கிள் வந்து படுது, இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோவை தான் பீட்டா பை ஆல்ஃபா, இதுதான் மேக்னிஃபிகேஷன் சொல்றாங்க. ஸோ m is equal to beta by alpha or which is approximately equal to h by fe into f naught by h. ஏற்கனவே நம்ம இதை பார்த்திருக்கோம். ஃபைன். ஸோ h கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும், fo by fe கிடைக்கும். அதாவது ஆப்ஜெக்டிவ் ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் ஐபீஸ் உடைய ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் உள்ள ரேஷியோ, இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், எம்னு சொல்றோம். ஆப்ஜெக்டிவ் ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் ஐபீஸ் உடைய ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் உள்ள ரேஷியோவை. சரியா? ஹாய் தஸ்வின். Okay. In this case, the length of the telescope tube is FO plus FE. So, objective lens உடைய focal point-ம் eyepiece உடைய focal point-க்கும் எவ்வளோ வேல்யூ இருக்கோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா அது எனக்கு டெலஸ்கோப் உடைய லென்த்துக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. Terrestrial telescope have in addition a pair of inverting lenses to make the final image erect. So, final image erect-ஆ காமிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா இன்வெர்ட்டிங் லென்சஸ் யூஸ் பண்றாங்க. பேர் ஆஃப் இன்வெர்ட்டிங் லென்சஸ், ரெண்டு இன்வெர்ட்டிங் லென்சஸ் யூஸ் பண்றாங்க. அது மூலமா எனக்கு ஃபைனல் இமேஜ் எரெக்டடா இருக்கும்னு சொல்றாங்க. ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப் கேன் பி யூஸ்டு போத் ஃபார் டெரஸ்ட்ரியல் அண்ட் ஆஸ்ட்ரோனாமிக்கல் அப்சர்வேஷன்ஸ். ஸோ நம்ம லேண்ட்ல பார்க்கக்கூடிய டெரஸ்ட்ரியல் லென்சஸா இருந்தாலும் சரி, டெலஸ்கோப்பா இருந்தாலும் சரி, ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்ஸ் விண்வெளியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் கோள்களை பார்க்கறதுக்காக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணா ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப்ஸ் தான் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கன்சிடர் ஏ டெலஸ்கோப் ஹூஸ் ஆப்ஜெக்டிவ் ஹேஸ் ஏ ஃபோக்கல் லென்த் ஆஃப் 100 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ ஒரு டெலஸ்கோப் இருக்கு, அதனுடைய ஆப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு ஃபோக்கல் லென்த் எவ்வளோனா FO வேல்யூ எவ்வளோ சொல்றாங்கன்னா 100 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. அண்ட் ஐபீஸ் a focal length of 1 centimeter. The magnifying power of this telescope, இதனுடைய magnifying power எவ்வளோ இருக்குன்னு பாத்தீங்கன்னா 100 times இருக்குன்னு சொல்றாங்க. Let us consider a pair of stars of actual separation L prime 1 minute of arc. Okay, 1 minute, இது ஆக்சுவலா மினிட்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பிரைம் இருந்துச்சுன்னா மினிட், ரெண்டு பிரைம் இருந்துச்சுன்னா செகண்ட், எதுவுமே இல்லை டிகிரி இருக்குன்னா ஹார்னு அர்த்தம், ஆர் டிகிரி தான் நம்ம சொல்லுவோம். Okay, 1 minute of arc. The stars appears as though they are separated by an angle of 100 into 1 prime. Okay, 100 minutes, 1.67 degree. இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் ரெண்டு ஸ்டார்ஸ்மே என் கண்ணுக்கு தெரியும். அது ரெண்டும் 1 minute ஆர்க்ல செப்பரேட் ஆயிருக்கு, அல்லது 1.67 டிகிரி ஆங்கிள் ரெண்டு ஸ்டார் செப்பரேட் ஆயிருக்குனாலும் அது ரெண்டுத்துமே என்னால ஒரே நேரத்துல பார்க்க முடியும்னு சொல்றாங்க. கரெக்டா? Objective, eyepiece. Okay. டெலஸ்கோப் பார்த்ததில்ல, பைனாக்குலர் பார்த்துருக்கேன். டெலஸ்கோப்பே நான் பார்த்ததில்ல. இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆகும். இன்னும் எவ்வளோ சாப்டர் சார் வேணும்? இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆக இன்னும் எவ்வளோ சாப்டர் சார் வேணுமா? இன்னும் எவ்வளோ பார்ட் வேணும்னு கேட்குறீங்களா? இந்த பார்ட்டோட முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இந்த ஒரு பேராகிராஃப் படிச்சா இதோட இந்த சாப்டரே முடிஞ்சிருச்சு.
I'll show you that. இங்க பாருங்க summary. Okay. The main considerations with an astronomical telescope are its light gathering power. So astronomical telescopeல என்ன இருக்கு அப்படின்னா பார்ட் எவ்வளவு வேணும் அதான் இந்த பார்ட்டோட முடிஞ்சிச்சு புரியுது. லைட்டை கேதர் பண்ணக்கூடிய பவர் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் இட்ஸ் ரெசல்யூஷன் ஆர் ரிசால்விங் பவர். ஸோ அதனுடைய ரெசல்யூஷனும் ரிசால்விங் பவரும் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றாங்க. த ஃபார்மர் கிளியர்லி டிபெண்ட்ஸ் ஆன் த ஏரியா ஆஃப் த ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஆப்ஜெக்டிவ் அப்படின்றது ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய லென்ஸ். இந்த ஆப்ஜெக்டிவுடைய ஏரியாவை பொறுத்தும் இது எல்லாமே கிளியரா நம்மளுக்கு தெரிய வரும். வித் லார்ஜர் டயாமீட்டர்ஸ் ஃபெயிண்டர் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி அப்சர்வ்டு. ஸோ ஃபெயிண்டர்னா என்னன்னு தெரியுமா? Just a minute. மங்கலான. ஓகே. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஓகே. வித் லார்ஜர் டயாமீட்டர்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா ஃபெயிண்டர் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி அப்சர்வ்டு. எனக்கு ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப பிளர்ரா மங்கலா தெரியும்னு சொல்றாங்க. The resolving power or the ability to observe two objects distinctly which are in very nearly the same direction. Okay. So கிட்டத்தட்ட ஒரே டைரக்ஷன்ல இருக்கிற ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதுக்கு நம்ம ரிசால்விங் பவரை வச்சு எபிலிட்டி டு அப்சர்வ் டூ ஆப்ஜெக்ட்ஸ் நம்மளால ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்மே ஒரே நேரத்துல பார்க்க முடியும். ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த டயாமீட்டர் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ். அதுவும் என்னன்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸோடைய டயாமீட்டரை பொறுத்ததுன்னு சொல்றாங்க. ஸோ த டிசைரபிள் எய்ம் இன் ஆப்டிக்கல் டெலஸ்கோப் இஸ் டு மேக் தேம் வித் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் லார்ஜ் டயாமீட்டர். ஸோ நம்மளுடைய முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா ஒரு ஆப்டிக்கல் டெலஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டிவ் லென்ஸை நம்ம கிரியேட் பண்ணணும். Okay, the largest lens objective in use has a diameter of 40 inch. That is approximately 1.02 meter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஜெக்டிவ் லென்ஸுடைய டயாமீட்டர் எவ்வளோ இருக்குன்னா 40 இன்ச் இருக்குன்னு சொல்றாங்க. இட் இஸ் அட் த எர்கஸ் அப்சர்வேட்டரி இன் விஸ்கன்சின் யூஎஸ்ஏ. ஸோ விஸ்கன்சின் அப்படின்னு ஒரு நகரம் யூஎஸ்ஏவில் அங்கே தான் இது இருக்குன்னு சொல்றாங்க. 40 இன்ச் டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு லென்ஸ். Such big lenses tend to be very heavy and therefore difficult to make and support by their edges. ஸோ அதனுடைய எட்ஜஸ் எல்லாம் சப்போர்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஈஸியா அதனுடைய நடுவில் கான்வெக்ஸ் லென்ஸ் இல்லையா பல்ஜா இருக்கும், வெயிட் அதிகமாக இருக்கனால ஈஸியா உடையலாம். அதை ரொம்ப ஹேண்டில் பண்ணதே கஷ்டம்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்தர் இட் இஸ் ரேதர் டிஃபிகல்ட் அண்ட் எக்ஸ்பென்சிவ் டு மேக் சச் லார்ஜ் சைஸ்டு லென்சஸ். அந்த சைஸ்ல லென்ஸை கிரியேட் பண்ணணும்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும் இல்லையா, காசும் அதிகமாக செலவாகும். விச் ஃபார்ம்ஸ் இமேஜஸ் தட் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் அண்ட் எனி கைண்ட் ஆஃப் chromatic aberration and distortions. Fine. Just a minute. பிறழ்ச்சி. ஓகே, இமேஜ் எனக்கு ஒழுங்கா தெரியாம ஒரு மாதிரி பெண்ட் ஆகி இருக்கு அப்படின்னா நம்ம ஸ்கியூனாலும் பெண்டு தான் இல்லையா, விலகுறது வழுவுறதுன்னு சொல்றாங்க. ஓகே, தென் டிஸ்டார்ஷன்னா உருகுலைந்து போறதுன்னு சொல்லுவோம் கெமிஸ்ட்ரியில. சரி, சிதைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் டிசார்ட், அது பிரியுது வீணாகுது. இந்த மாதிரி தான் இமேஜஸ் எனக்கு இருக்கும். which form images that are free from any kind of chromatic aberration and distortion. ஸோ அபரேஷன் ஆகாம டிஸ்டார்ஷன் ஆகாம எனக்கு இமேஜ் ரொம்ப கிளியரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி லென்சஸை யூஸ் பண்ணும்போது, சச் லார்ஜ் லென்ஸ். ஓகே, ஃபார் திஸ் ரீசன் மாடர்ன் டெலிஸ்கோப் யூஸ் எ கான்கேவ் மிரர். அப்போ இந்த காரணத்தினால எக்ஸ்பென்சிவா இருக்கு, அதை ஹேண்டில் பண்றது கஷ்டம், இதுக்காக தான் அவங்க என்ன பண்ணா மாடர்ன் டெலிஸ்கோப்ல கான்கேவ் மிரரை யூஸ் பண்றாங்க ரேதர் தேன் எ லென்ஸ் ஃபார் த அப்ஜெக்டிவ். ஸோ அப்ஜெக்டிவ்க்கு ஒரு லென்ஸை யூஸ் பண்ணாம கான்கேவ் மிரரை யூஸ் பண்றாங்க. Telescope with mirror objectives are called reflecting telescope. So எப்பலாம் ஓகே, எப்பலாம் நம்ம ஆப்ஜெக்டிவ்க்கு பதிலா ஆப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு பதிலா கான்கேவ் மிரரை நம்ம யூஸ் பண்றோமோ அப்போ அதை நம்ம என்ன சொல்றோம், மாடர்ன் டெலிஸ்கோப்னு சொல்றோம். மாடர்ன் டெலிஸ்கோப் யூஸ் a concave mirror rather than a lens for the objective. Telescope with mirror objectives are called reflecting telescope. எப்பெல்லாம் டெலிஸ்கோப்ல மிரர் ஆப்ஜெக்டிவ்ஸா இருக்கோ அப்ப அந்த டெலிஸ்கோப்பை நம்ம என்ன சொல்லணும்னா ரிஃப்ளெக்டிங் டெலிஸ்கோப்னு சொல்லணும். தேர் இஸ் நோ குரோமேட்டிக் அபரேஷன்ஸ் இன் ஏ மிரர். ஸோ எந்த ஒரு காட்சி பிழையும் இருக்காது, நம்மளுக்கு கிளியரா தெரியும்னு சொல்றாங்க. மெக்கானிக்கல் சப்போர்ட் இஸ் மச் லெஸ் ஆஸ் எ ப்ராப்ளம்
of a problem since a mirror weighs much less than a lens of equivalent optical quality. ஸோ இந்த மிரருடைய வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு லென்ஸுக்கு இருக்கிற வெயிட்டை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்றாங்க இந்த மிரருக்கான வெயிட். equivalent optical quality and can be supported over its entire back surface. ஸோ பேக் சர்ஃபேஸ்ல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும், சப்போர்ட் பண்ணவும் முடியும். நாட் ஜஸ்ட் ஓவர் இட்ஸ் ரிம், அதனுடைய ரிம்ல இருந்து தான் சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு மிரர் அப்படின்றதுனால முழுக்க முழுக்க பின்னாடி இருந்து என்ன பண்ணலாம், சப்போர்ட்டை கொடுக்கலாம். லென்ஸா இருந்துச்சுன்னா அதனுடைய கார்னர்ல மட்டும்தான் நம்மளால சப்போர்ட் பண்ண முடியும், நடுவில் சப்போர்ட் பண்ண முடியாதுல்ல. பட் மிரருக்கு அப்படி இல்லை. ஃபைன். One obvious problem with a reflecting telescope is that the objective mirror focuses light inside. So objective mirror பொறுத்த வரைக்கும் நம்ம எதை focuses பண்ணோம்னா light inside the telescope tube. One must have an eyepiece and the observer right there, obstructing some light depending on the size of the observer cage. Okay, observer உடைய cage எவ்வளோ சைஸுக்கு இருக்கோ அதை பொறுத்து லைட் எனக்கு அங்க என்ன ஆகணும், கிடைக்கணும். ஓகே, மிரர்ல பட்டு உள்ளார வரணும் ஐபீஸ்க்கு. ஃபைன். This is what is done in the very large 200 inch, that is approximately 5.08 meter diameters, Mount Palomar telescope, California. The viewer sits near the focal point of the mirror. ஸோ அந்த மிரருடைய ஃபோக்கல் பாயிண்ட் கிட்ட தான் வியூவர்ஸ் உட்காந்து அதை பார்க்குறாங்க. இன் ஏ ஸ்மால் கேஜ், ஒரு ஸ்மால் கேஜ் இருக்கு, அது வழியா ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கு நேரா அவரு உட்கார்றாரு. Another solution to the problem is to deflect the light being focused by another mirror. ஸோ அங்க டிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய லைட் எல்லாமே வேற ஒரு மிரர்ல படுற மாதிரி, லைட் பீயிங் ஃபோக்கஸ்டு பை அனதர் மிரர், வேற ஒரு மிரர்ல ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி நம்ம வைக்கணும்னு சொல்றாங்க. ஒன் சச் அரேஞ்ச்மெண்ட் யூசிங் எ கான்வெக்ஸ் செகண்டரி மிரர் டு த ஃபோக்கஸ் ஆஃப் த இன்சிடென்ட் லைட். ஸோ இது எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, கான்வெக்ஸ் மிரரை, கான்கேவ் மிரரை தான் முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ செகண்டரி மிரரா ஒரு கான்வெக்ஸ் மிரரை வைக்கிறாங்க. அந்த கான்வெக்ஸ் மிரர் என்ன பண்ணா திரும்ப ஃபோக்கஸ் பாயிண்ட்டை கான்கேவ்ல ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்ல குவிக்க வைக்கும், ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். Okay, one such arrangement using a convex secondary mirror to focus the incident light, which now passes through a hole in the objective primary mirror. So இந்த objective primary mirror தான் நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கான்கேவ் மிரரை எடுத்துக்கிட்டேன். அந்த கான்கேவ் மிரர் வழியா லைட் பாஸ் ஆகி வெளியில போறதுக்கு எனக்கு இந்த கான்வெக்ஸ் செகண்டரி மிரர் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாங்க. இஸ் ஷோன் இன் ஃபிகர் 9.26. ஓகே, இதுதான். பட் இங்க செகண்டரி மிரர் இந்த இடத்துல இருக்கு. ஓகே, கான்வெக்ஸ் மிரர். ஸோ நான் இந்த இடத்துல, அதாவது இதனுடைய ஸ்டார்டிங்ல நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா கான்கேவ் மிரரை வச்சிருப்பேன். அப்போ லைட்டு வந்து பட்டு என்ன ஆகும், எல்லா பக்கமும் டிவியேட்டும் ஆகும் இல்லையா. சரி, இப்படி டிவியேட் ஆகக்கூடிய லைட்லாம் வந்து இந்த இடத்துல பட்டு திரும்ப என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துக்கு வந்து ஃபோக்கஸ் ஆகி இங்க போகுது, ஐபீஸ்க்கு போகுது. இப்படிதான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா கிடைக்கும்னு சொல்றாங்க. ஃபைன். சப்ஸ்கிரைபர்ஸ். பட் இதுக்கப்புறம் நம்ம ஃபிசிக்ஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கும் ஓப்பனாக சொல்லணும்னா நிறைய விஷயம் தெரியாது, படித்து சொல்லிட்டு இருக்கிறேன். அதையும் இன்னும் கிளியராக சொன்னால் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல, ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டடியிங் ஃபிசிக்ஸ். Fine. This is known as a Cartesian telescope. Sorry, Cassegrain. Okay. Fine. Cassegrain or Cassegrain telescope after its inventor. So inventor பொறுத்து அதை Cassegrain telescope னு சொல்றாங்க. It has the advantages of large focal length in a short telescope. ஒரு சின்ன டெலஸ்கோப்லயே ஃபோக்கல் லென்த் மட்டும் ரொம்ப அதிகமா உருவாக்குறதுக்கு நம்மளுக்கு இது யூஸ் ஆகுது. The largest telescope in India is in காவலூர், ரைட், தமிழ்நாடு காவலூர், அங்கதான் நம்ம கிட்ட இருக்கு. It is a 2.34 meter diameter reflecting telescope. காசாகிரைன்ல அதனுடைய டயாமீட்டர் எவ்வளவுனா 2.34 மீட்டர். இது ரொம்ப பெரிய விஷயம் தான். Fine. It was ground, polished, set up and is being used by the Indian Institute of Astrophysics, Bangalore.
ஸோ ஐஐஏ அப்படின்னு பெங்களூர்ல இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அவங்க தான் இந்த டெலஸ்கோப்பை அதிகமாக யூஸ் பண்றாங்க. த லார்ஜஸ்ட் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் இன் த வேர்ல்டு ஆர் த பேர் ஆஃப் கெக் டெலஸ்கோப் இன் ஹவாய். ஹவாயில யுஎஸ்ஏல ஹவாயில என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கெக் டெலஸ்கோப் அப்படின்னு ஒரு டெலஸ்கோப் இருக்கு, பேர் ஆஃப் டெலஸ்கோப். அதனுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, வித் ஏ ரிஃப்ளெக்டர் ஆஃப் 10 மீட்டர் இன் டயாமீட்டர். அதனுடைய டயாமீட்டர் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 10 மீட்டர். இங்க இருக்கிறது 2.34. ஆனா ஹவாயில இருக்கிற டெலஸ்கோப் 10 மீட்டர் இன் டயாமீட்டர். ஓகே ஃபைன். ஸோ தட்ஸ் இட். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன லெசன் பார்க்கலாம்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.